அகோரிங்க எல்லாம் வந்து மனுஷ கறியெல்லாம் சாப்பிடுறேன்னு சொல்றது உண்மையா? கண்டிப்பாக அது உண்மையான ஒரு விஷயம். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். குருநாதர் எடுத்து இல்ல, கொடுத்துருக்கேன். அது எப்படி உங்களுக்கு அது சாப்பிடும்போது எப்படி மனுஷ கறி எல்லாம் சாப்பிடுறது அது நார்மலான ஒருத்தரை வச்சு பார்க்கும்? அதாவது அந்த இதை சாப்பிடும் போது வந்து தன் நிலை வந்து சர்வ சாதாரணமான நிலையில வந்து இருக்க மாட்டோம். அந்த வித்யாவை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய சிவமானது வெளிப்படும், தனக்குள்ள இருக்கக்கூடிய பவர் வெளிப்படும். அந்த நேரத்துல இருக்கக்கூடிய நிலை வந்து வித்தியாசமா இருக்கும். அதுதான் அகோரி அப்படிங்கிறது. நான் நிறைய இடத்துல டிராவல் பண்ணிருக்கோம், நிறைய அகோரிங்களை பார்த்திருக்கேன். முதல் தடவை தான் பெண் அகோரியை பாக்குறோம். இந்த மாதிரி உங்களோட இந்த பொண்ணு அகோரிங்க நிறைய இருக்காங்களா? அகோரிங்கள்ல வந்து ஆண் பெண் அப்படிங்கிற எந்த ஒரு வேற்றுமை வேறுபாடுகள் அதெல்லாம் கிடையாது. அகோரிங்கிறது ஒரு நிலைத்தன்மை. அதாவது எதுவுமே வந்து அசுத்தமும் இல்லை, எதுவுமே புனிதமும் இல்லை. எல்லாமே ஒரே பார்வையா, அதாவது மனிதனாக இருந்தாலும் சரி, அது சின்ன எறும்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே உயிர் தான். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் தான். எல்லாத்தையும் ஒரே பார்வையா பார்க்கக்கூடிய தன்மை தான் அகோரி. அவ்வளவுதான். வேற நீங்க கடைசி வரைக்குமே இப்படி அகோரியா இருக்குவீங்களா? கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இந்த நிலைத்தன்மையில தான் நான் இருப்பேன். நான் இதை விட்டு நான் வேற எங்க போனாலுமே எனக்குள்ள நான் என்னவா இருக்கணும் அதுவா. யூடியூபில் முழு வீடியோவை பார்க்கவும்.